சொல்றாரு. ஏய் 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 ஜி கொஞ்சம் ஃப்ரேம் பாருங்க ஜி. மூணார் கேப் ரோட். பசங்களோட ட்ராவல் லைஃபுங்கிறது இதுதான். பசங்க ரெண்டு விதமான வேர்ல்டில் வாழுவாங்க. ஒன்று ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், வலி, காயம். ஆனால் பைக்குன்னு எடுத்துக்கிட்டு ட்ராவல்னு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மறந்துடுவாங்க. ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் பேக்கப் பண்ண போலாமா? இப்போ கிளைமேட் பாருங்க எப்படி இது. சும்மா அப்படியே பிசு பிசு பிசுன்னு தூரிக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக இருக்கு. இப்போதான் ஸ்மோக் மிஸ்ட் எல்லாமே அந்தாண்ட போச்சு. ஓகே, அப்படியே பொறுமையாக உருட்டிக்கிட்டு போகணும் சந்தில். நைட்டு வரங்களை இப்படி தான் மாட்டணும். ப்ரீவியஸ் விலாக் பார்க்காம இருந்தால் மறக்காமல் பார்த்துருங்க. இதுக்கப்புறம் வர விலாக்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் தென் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே ஃபீல் பண்ணி போகணும். அதுக்காக மட்டுமே தான் நான் ரெயின் லேயர் போல். ரொம்ப கம்மியாக தானே வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் இங்கேருந்து கேப் ரோடு இப்போ கிளம்பிட்டோம். அப்படியே மிஸ்ட்டு மூணார்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் கேரளாவில். மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்குது. எல்லாம் பசங்களாம் நின்று நமக்காக வெயிட் பண்ணி நிறுத்துறேன். பார்க்கலாங்க, ஏதாவது ஃபுட் ஷாப் இருந்துச்சுன்னா அங்கே நிறுத்துவோம். மூணார் கேப் ரோடு. இன்னும் அந்த லைட்லாம் முடிச்சிடானு. வா, சூப்பராக இருக்குல்ல? அல்டிமேட்டாக இருக்குது. மலை, ஸ்மோக்கு எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இது வரைக்கும் ரெயின் லேயர் போடாமல் இருந்தேன், இப்போ தான் போட்டேன். மூணார் கேப் ரோட்டில் எப்படி மலையோட மயிலாக புயலோட புயலாக போயிட்டுருக்கோம். ஓ, இங்கே அதிகமாக பெய்யுது போய். மழை தெறிக்கி விடுது. இன்னும் போகணும். கேப் ரோடு அங்கே தானே இருக்கு. கேப் ரோடு இன்னும் முன்னாடி போகணும் ப்ரோ. அங்க டீ காஃபி சாப்பிட்டு லாஸ்ட் டைம் மூணார் போகும்போது இந்த கேப் ரோட்டில் இந்த டோலுக்கிட்ட மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு எங்கள் குரூப்பில் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. இது அதோடு சரி, அங்கேயே இந்த ட்ரிப் இங்கேயோ ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே ரிட்டனே கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் மூணார் வந்தப்போ கூட இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. குரூப்பாக இருக்கல, சேஃபாக தான் வந்தோம். ஒரு கார்காரன் டச் பண்ணிட்டோம், அதான் பிரச்சனை. இப்போ என்னடா வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த மழை பெஞ்சதுனால லைட்டாக தண்ணி பட்டால் கூட மைக் பக் ஆயிடுது, மைக் ப்ராப்ளம் வந்துடுது. அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோவுமே மைக் பக் ஆயிடுச்சு, நான் காட்டாமல் இருந்திருக்கலாம். பட் அதுக்காக நான் காட்டலை. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பார்க்குற இந்த மிஸ்டாக இருக்கட்டும், இந்த ஒரு ரோடாக இருக்கட்டும், இந்த காஃபி எஸ்டேட்டாக இருக்கட்டும், பார்க்குற அழகு இந்த மலையோட மலையாக, தண்ணியோட தண்ணியாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மழை ஏறதுக்கு டயர் வேறு மோசமான கண்டிஷனில் இருக்குது. வளைக்கிறதுக்கு படுக்க போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது பார்த்தோம்.
ஐசர் மூணா கண்ணும் தெரியுமா? வா நான் போன டைம் போனதோட பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். என்னோட சேர்ந்து இந்த ஒரு வீடியோவில் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகாக கேப் ரோட்டோட அழகும் வாழ்க்கையாக தான் இருக்கும். இந்த கல்லுக்கு நேரம் கொண்டு வா, கல்லுக்குள்ள அடக்கு வண்டியா, அப்படியே ரேஸ் வா, கல்லுக்குள்ளதா. ஓகே செம இல்ல மிஸ்டோட திருச்சி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. லைன் அப்பா வேற மாதிரி இருக்குல்ல கிளைமேட். பின்னாடி பாருங்க அப்படி போயிட்டு இருக்குது. பின்னாடி வேற எப்படி இருக்குதுன்னு பாராட்டுக்குது. शाहरुख खान, सलमान खान. மஞ்ச கலர்ல ஒரு சொலா, பின்ன உள்ள ஒரு கொட்டா. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்காப்பா. இந்த மாதிரி எல்லா பேருக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவள மாதிரி என்ன மாதிரி நாணயமா இருக்க மாட்டேன். இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா, ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல. அப்பப்ப காத்து இறங்கு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இளமை இன்பம் தரும் பதுமை இனிமை காணவா. வியூவோட அப்படியே நாங்கள் எல்லாம் இப்படி ஒரு மேகியோட பயங்கரமாக இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு. அப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவர் நாங்கள் வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டு எங்கெல்லாம் விட்டு சாப்பிட்டாரு. சூப்பரா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு இன்னும். சூப்பரா இருக்கு. கடையோட செட்டப்பே பயங்கரமா இருக்கு. ஓகே ஃபைனல் நம்ம ஏகே ஆனந்த இங்கேருந்து வந்து என்ன பண்ண போகிறோம். இந்த ஃபால்ஸ் வந்து இதெல்லாம் பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டு. ஒரே நாள் தான் வந்து மொத்தமாக சேர்ந்துருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இன்னைக்கு எப்படி 2 நாள் மொத்தமாக வந்து நாங்கள் க்ளோஸாக இருந்தோம். ஒரே நாள்லேயே நம்ம கூட ஒட்டினா எல்லாருமே ஒட்டிக்குவாங்க. அது ஒரு பசங்க தான். எப்படி ப்ரோ எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஓகே ஆமாம் அது ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே அது vlog எல்லாம் பிஃபோர் vlogல பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரே குடும்பமான நம்ம ஒரு ஆளை மட்டும் வழி அனுப்ப போகிறோம். ஓகே போலாமா? போலாம். ஓகே ப்ரோ பார்க்கலாம். பார்த்திபன் டாடா ஒரு சொல்லு. ஓகே பார்த்திபனும் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அதனால தான் மழை பெய்யுது. அதோடய நாங்களும் வீடியோ எடுத்துகிட்டு போஞ்சு கொண்டிருக்கிறோம். போனும் போஞ்சு கொண்டிருக்கிறது. இதுக்கு மேலே வீடியோ எடுக்கிறது கஷ்டம். எப்படி இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் காந்தலூர் போகிறோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஒரு 2 மணி நேரத்தில் நாங்கள் செக் போஸ்ட்டை தாண்டி ஆகணும். வேறு வழி இல்லை. தாண்டா மட்டும் தான் நாங்கள் வந்துட்டு போக முடியும்.
பண்ணிட்டு அங்கேயே லாக் ஆயிடும். ஆமாம், பின்ன பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏகே ரைடர் நம்ம சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம அவ்வளோ ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். பலாப்பழத்தை அங்கேயே உளிச்சு சாப்பிட்டு பிச்சு சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணோம். பயங்கரமான என்ஜாய் பண்ணுங்க கேப் ரோட்டில். இட்ஸ் ஹெவன் ஃபார் மூணார், மிஸ்ட் மூணார்னு சொல்லலாங்க. அதான் ஹெவன்னாவே மேகங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு உலகமே மூணார் தாங்க கேப் ரோடு. அந்த டபுள் டக்கர் பஸ்ஸையும் பார்த்துருந்தோம், சூப்பராக இருந்தது. ரீசெண்டாக அது ஆக்சிடெண்ட்டும் ஆகிருக்கு. மூணார் வரவங்க இந்த மான்சூன் சீசனில் வாங்க, செம்மையாக இருக்கும். சீக்கிரமா போங்கன்னு சொல்றாரு. பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கிட்டான். தள்ளலாம் ப்ரோ, ரைட். எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டான்டா. எப்படி அவனா? பிரஷ் பேஸ்ட் தான் நினைச்சோ. அந்த குளிக்கு நேரம் அணைச்சிட்டான், முடியல. அதுக்கு மேல பாத்துக்கலாம். எப்படியும் அவன் மேனேஜ் பண்ணிட்டான். மணிதான் விழுந்துருவான்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். மேனேஜ் பண்ணி ரெக்கார்ட் ஆயிருக்குது. நீ ரெக்கார்ட் பண்ணிருந்த? நான் இப்பதான் பண்ண, அப்ப பண்ணல. சரி, ஓகே, பாத்துக்கலாம். எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டான் உழுவாம. அது பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து இவத்த போகல விழுந்துருவானு கவலையா இருந்துச்சு. இல்ல, நான் இறக்கும் போதே முடிவு போட்டேன், என்ன ஆனாலும் போட்டக்கூடாதுன்னு. எப்படியோ இல்ல எனக்கு நீ கூட இறங்கி நீ சொல்லிடுச்சு. அவன் காலை ரெண்டையும் அடிச்சு எப்படியோ போ சாமி, எங்களும் திக்குன்னு ஆகி போச்சு. போய் எங்கேயாவது கேப் இருந்தா நிக்கணும் ஒரு 5 நிமிஷம். ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லைல்ல. ஓகே தானே? ஓகே, கண்ட்ரோல் பண்ணிட்டேன். வண்டி திரும்பி அதான் பயம் எடுத்துக்கிச்சு பயங்கரமா. திரும்பிதான், அது வரைக்கும் பரவாயில்ல. திரும்பிச்சு அப்போ ஒரு அளவு கண்ட்ரோல் பண்ணி வாட்டர் ஃபால், பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இது. ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கோம். அந்த டைமிங்கில் மைக்கே ஒர்க் ஆகல, ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்படியோ பசங்க இது பண்ணிக்கிட்டாங்க, சுதாரிச்சுக்கிட்டாங்க. காரணம் ஹார்ன் அடிக்காமல் வந்துட்டான். இவங்களும் கொஞ்சம் ஏறி போயிட்டாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை ஈரம் இல்லைன்னா கொஞ்சம் சமாளித்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, முன்ன பண்ணதான் இருக்கும். ஹாய் கேர்ள்ஸ், என்ன சைட் அடிக்கிறீங்க? என்ன அப்படிலாம் சைட் அடிக்கூடாது. மறையூர் காந்தலூர் வேலை தனித்தனி வேலையாடா? காந்தலூர் போக முடியாது தானே? காந்தலூர் போக முடியாது தானே நம்மளால? டைம் இல்லை. அப்படின்னா மறையூர் வழியாக நம்ம இது போக வேண்டியதான். ஓகேவா? இந்த vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து உங்கள் ரேட்டிங்கையும் கீழே கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வாடா மச்சான் மூணாறு போகலாம் அப்படின்னு பகிர்ந்துக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா.